வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு வீரனர் பகவானின் ஆசீர்வாதத்தோடு நவம்பர் மாத ராசி பலன் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்றது 1/11/2025 விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே ஐப்பசி மாதத்திற்கு 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 1/11/2025 விசுவாசு வருடத்திய மாத பலன்கள் சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே மகர ராசி என்பது காலபுருஷத்தில் 10வது இடத்தில் தொழில் சாணத்தில் அதிக தொழில்களிலே இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் தொழில் பற்றி அதிகமும் தெளிவாகவும் தெரியக்கூடியவர்கள் அதிக கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி, தொழில்களிலே நிபுணத்துவம் பெறக்கூடிய ஒரு ராசி என்றால் சனி பகவானுடைய ராசி மகர ராசியாக இருக்கின்றது. இந்த மகர ராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார கிரகங்களின் நிலைகள் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இருக்கின்றது. ராசி அதிபதியை முயற்சி சாணத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். 10 கூடியவர் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதத்தில் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே 5-10 கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அவருடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அது யாரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியுடன் தொடர்பு பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இங்கே 10 கூடியவருடன் தொடர்பு பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட சூரிய பகவான் அஷ்டமாதிபதியுடன் 10ஆம் இடத்ததிபதியும் தொடர்பு விட்டு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில தேவையில்லாத செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தொழிலிலே இருக்கின்றவர்கள் சற்று கவனித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சூரிய பகவான் பெரிய மனிதர்களின் பகைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இங்கே இருக்கின்றது. நீங்கள் சாதாரணமாக தொழில் நடத்துகின்றவர்களாக இருந்தாலும் நிதானமாக நடத்துகின்றவர்களாக இருந்தாலும் தேவையில்லாத தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கும். அந்த வகையிலே மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கிர பகவானும் இரண்டும் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சிறு தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. தொழில்களிலே இருக்கின்றவர்கள் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. லாபஸ்தானத்தை உங்களுக்கு மகர ராசிக்கு 11ஆம் இடத்திலே 11 கூடையவர் செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதியும் இணைவு பெற்று செவ்வாய் புதன் 11ஆம் இடத்திலே மகர ராசிக்கு அமைய பெற்று 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்தை 3-12 கூடையவர் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். 3ஆம் இடத்திலே ராசி பகவான் இருக்கின்றது. கிரகங்களில் சஞ்சலமாக இருக்கின்றது. மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களில் கிரகங்களின் பயிற்சி என்பது புதன் பகவான் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு லாபஸ்தானத்தில் இருந்து 24ஆம் தேதி அன்று உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். சுக்கிர பகவான் நவம்பர் 3ஆம் தேதி என்று உங்களுடைய ராசியிலே இருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க உங்களுக்கு லாபஸ்தானத்திலே லாவாதிபதி பலம் பெற்று 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதி பலம் பெற்று ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் செவ்வாய் புதனையும் குரு பகவான் பார்க்கின்றது. ஆக பொருளாதார சம்பந்தப்பட்ட மண்மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. 3ஆம் இடம் முயற்சி சாணத்திலே ராசி அதிபதி பலமுற்று இருக்கின்றது என்பது முயற்சிக்கின்ற காரியங்கள் எடுத்த வேகத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதம். ராசியை குரு பகவான் பார்க்கின்றார். அவர் உங்களுக்கு விரையாதிபதி. இங்கே சுப விசேஷங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம். 3-12 என்பது முயற்சி சாணங்கள் இளைய சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதி. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம் மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரராசியிலேயே சரராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு குரு பகவானுடைய அற்புதம் என்பது உச்சம் பெற்று பார்க்கின்ற அற்புதம். சுய நட்சத்திரம் அவருடைய புனர்பூச நட்சத்திரத்திலே 4வது பாதத்திலே ராசி நவாம்சத்திற்கும் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்க்கின்ற பொழுது கல்யாண வைபவங்கள் இதனால் வரையில் தடை தாமதம் ஏமாற்றங்கள் இருந்தவர்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் கணவன் மனைவிகளால் இருந்தவர்களுக்கும் உங்களுக்கு அற்புத சுப விசேஷங்கள் சுப செலவுகள் உங்கள் கையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. பண பரிவர்த்தனை நல்லதொரு மாற்றங்கள் ஒரே இடத்தில் அலைச்சல் அதிகமாக சுபகாரியங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. காரணம் 3 கூடையவர் முயற்சி சனாதிபதியும் 7ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்காகவும் கூட்டாளிகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் அலையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல்களில் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. முயற்சி சனாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று
இருக்கின்ற பொழுது கொடுக்கின்ற காசுகள் திரும்ப வருவதற்கு சற்று தாமதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் உங்களுக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவிகள் உங்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம், விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆசை அபிலாஷ 11ஆம் இடம், மூத்த சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம், சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை, லாபஸ்தானம், செய்கின்ற தொழில்களிலே வருகின்ற வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 11வது இடம். இந்த 11வது இடம் நீர் ராசியாகவும் இருக்கின்றது. 3ஆம் இடமும் நீர் ராசி. நீர் ராசியிலே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற அற்புதம் என்பது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றதும், சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும், எடுக்கின்ற காரியங்களை எடுத்த வேகத்தில் நிறைவேற்ற பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. மட்டுமல்ல, மகர ராசி என்பது சரராசி, மற்றொரு ராசி என்பது 7ஆம் இடம் என்பதும் சரராசி. கடக ராசி அதிபதியை 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை, 8ஆம் இடத்திலே கேது பகவான் 2ஆம் இடத்திலேயும், ராகு கேதுகள் 2-8 தொடர்பு வருகின்ற பொழுது குடும்பங்களை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். இந்த 8ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11வது இடத்தில் செல்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே நல்லதொரு மாற்றத்தை, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 17ஆம் தேதி கார்த்திகை மாதத்திற்கு 3ஆம் தேதி என்று அவர் இங்கே உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கின்றார். இந்த சூரிய பகவான் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் என்பது பயிற்சியாக இருக்கின்ற அற்புதமான கார்த்திகை மாதத்திற்கு முதல் தேதி. குருவின் அனுகிரகம் என்பது உங்களுடைய ராசியை 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே 11ஆம் இடத்ததிபதியும் ஆட்சி பலம் பெறுகின்றார். 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும், மாதத்தில் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி 16ஆம் தேதி வரையில் உங்களுக்கு 8 இருந்து தொழில் சம்பந்தப்பட்ட, பெண்கள் சம்பந்தப்பட்ட, பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்ட இவர்களிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள், குடைச்சல்கள், தடுமாற்றங்கள் வருகின்ற காரணத்தினாலே கொஞ்சம் தொழில்களிலே இருக்கின்றவர்கள் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதங்கள் இருக்கின்றது. இங்கே அரசு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும், பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருந்தாலும், ஆனாலும் தொழில்களிலே உங்கள் ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. ஆனாலும் 10 குடையவர் 5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி குலதெய்வங்களின் அருள் உங்களுடைய சிந்தனைகளிலே உங்கள் கையிலே பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும், ஒரு சிறு தொழில் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள், மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. 7 குடையவர் தனவா குடும்பஸ்தானத்திலே இருந்து அவரும் 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அவர் 7ஆம் இடத்ததிபதி. கணவன் மனைவிகளால் ஒரு சில தேவையில்லாத வழக்குகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். குருவின் அனுகிரகம் என்பது முயற்சி ஸ்தானத்திலேயும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயும் கிடைக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நவம்பர் மாதங்களிலே இருக்கின்றது. மகரம் என்பது தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே மிகவும் சுறுசுறுப்பும் வேகமும் அற்புதமான உறுதிகளும் மன உறுதியும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதம் முழுக்க இருக்கு. உங்களுக்கு குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக, அம்பாளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. முருகப்பெருமானின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. குரு பகவானுடைய பார்வை ராசியை பார்க்கின்ற பொழுதும், முயற்சி ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஆசை அபிலாசை முயற்சிகள், முயற்சிக்கின்ற இளைய சகோதரர் சகோதரிகள், மூத்த சகோதரிகள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும், பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகளும் உயர்வுகளும் வெற்றிகளும் மேன்மைகளும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. காரணம், சுக்கிர பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அவருடைய ராசியிலேயும் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய சுகாதிபதி செவ்வாய் பகவானும் பலம் பெற்று இருக்கின்றார். உங்களுக்கு செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலே உங்களுக்கு சுகாதிபதி, வீடு வாசல் சொத்து சுகங்களையும் மண்மனைகளை சொல்லக்கூடியவர், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யக்காரகன் பலம் பெற்று லாபஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதங்களிலே உங்களுக்கு தொழிலிலே ஒரு சில சர்க்கல் தடுமாற்றங்கள் இருந்தாலும் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், மகரம் என்பது சனி பகவானுடைய ராசி, தொழில் ஸ்தானத்திலேயே பிறந்தவர்களாக அதிகமாக வேலை தொழில்களிலே இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய, அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கக்கூடிய ஒரு ராசி. யாராக இருந்தாலும் தொழிலிலே உங்களுக்கு வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும், நல்லதொரு குருவின் அனுகிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்களிலே பல தரப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. வரன் அமையாதவங்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதம், குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமைகின்றது. எடுத்த வேகத்தில் எடுத்த ஒரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது. தகப்பனார்களால் ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. தகப்பனார்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம். காரணம், அவர் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று வீடு வாசல் சொத்து சுகங்களை 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வழக்கு சம்பந்தப்பட்ட இடங்களிலே வெற்றிகளும் உயர்வுகளும்
மண்மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே பார்த்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 11வது இடத்திலே உங்களுக்கு அவர் 6 இருந்து செவ்வாய் பகவானுடன் குரு பகவானுடைய பார்க்கின்ற காரணத்தினாலே டாக்குமெண்ட் விஷயங்களிலே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் குருவின் அனுகிரகம் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்திலேயும் எண்ணுகின்ற ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாக போகின்றது. வருகின்ற வருமானங்கள் இரட்டிப்பாக கிடைக்கப் போகின்றது. இரட்டை கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடன் குரு பகவானும் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே வருமானங்களிலே ஆதாயங்களிலே இரட்டிப்பு வருமானங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகம். அதுவும் இந்த பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி லாபஸ்தானத்திலே மகர ராசிக்கு சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்களையும் மூத்த சகோதரிகளையும் சகோதரன்களையும் குறிக்கக்கூடியவர் பலம் பெற்று இங்கே சகோதர ஸ்தானாதிபதியும் புதனும் செவ்வாயும் இணைந்து அதை குரு பகவான் பார்க்கின்ற மிக அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. மகர ராசிக்கார நேயர்களுக்கு மகர ராசியை பார்க்கின்றதே மிகப்பெரிய அற்புதத்திலே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புகளையும் உயர்வுகளையும் பொருளாதாரத்திலே இரட்டிப்பு வருமானங்களை பெறக்கூடிய ஒரு ராசி மகர ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன் பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றங்களில் கல்யாண வயங்கள் வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமைகின்றது. வரன் அமைகின்ற குடும்பம் அமைகின்றது. அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதங்களிலே வாரி வழங்குகின்ற அதுவும் வளர்ப்பிறை திதியிலே 7ஆம் இடத்ததிபதி தனவா குடும்ப சோனத்திலே இருந்து ராகுடன் தொடர்பு இருக்கின்ற பொழுது குடும்பங்கள் தடை தாமதங்கள் கணவன் மனைவி குழுவில் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே அற்புத யோகங்களை அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேயர்களே. நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.